பொட்டி பொட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு வெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியே வந்துட்டு இருக்கு. டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு இப்போ கவர்மெண்டோட கஜானாக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதிலளிக்க பிறகு பேசலாம். உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும். நேற்று எதிர்க்கட்சிகள் பேசுகிற போதும் அவர் பேசிய எல்லாவற்றையும் அனுமதி அளித்தேன். அந்த பாயிண்ட் வைக்கங்க. அந்த விவாதத்தில் இப்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்கு அவகாசம் தருகிறேன். நீங்க கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக் உரிமை இருக்கிறது. அதுக்கு அவகாசம் நான் தருகிறேன். மாண்புமிகு முழுமையாக கேட்டு இறுதியில் வாய்ப்பு தந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் நீங்க பாருங்க, அங்கிருந்து ஏய் உரிமையில் விழித்து இந்த பக்கத்தில் உறுப்பினர்களை பார்த்து ஏய் அப்படின்னு உரிமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அழைப்பு நீக்கிறோம். கண்ணியம் காத்து முழுமையாக பேசுவதை காத்து கண்ணியம் காத்து இந்த சபைக்கு ஒரு மரபு இருக்கிறது. அதை மூத்த உறுப்பினர்கள் பின்பற்றப்படும் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். உரையை தொடரலாம். சில அமைச்சர்கள் குறிப்பிட்டு பேசுறாங்க, அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அது மாதிரி முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிருக்காரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டி சொல்ல தெரியும் சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் பேச பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நேற்று நான் பேசி முடிஞ்சோம். நீங்க வந்து அவை முடிச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்க வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக என்ன பதில் என்ன மறந்தது? நீங்க பேசிட்டே இருப்பீங்களா? அங்க பதில் இருக்குமா? அதே மாதிரி முதலமைச்சர் பேசும்போது நாங்க அமைதியா கேட்டுலாம் இருக்கோம். ஆனா சில கட்டுகள் பேசும்போது அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு பேசணும்னா குற்றச்சாட்டு சொல்லும்போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க வந்து பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். ஒவ்வொரு ஊழலாளர்களும் வரும் போது ஒவ்வொரு வேஷமா கலந்துரும் போது இங்க இருக்கிற நிறைய பேர் நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்கலாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படிங்கிறாங்க. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல் சார்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா இருக்க முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா இருக்க முடியும்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க அனுப்பி வச்சோம் புரியுங்க? மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா